நண்பர்களே நண்பர்களே உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று 21 மார்ச் மாதம், தமிழுக்கு பங்குனி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சப்தமி திதி, கேட்டை நட்சத்திரம். ஸோ இன்றைக்கி சந்திராஷ்டமம் மேச ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்று ராகு காலம்னு சொல்லக்கூடியது 10லிருந்து 12 வரை, யமகண்டம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 வரை. அப்போ நல்ல நேரம் காலையில் 9:30 to 10:30, 12:00 to 1:30, சாயங்காலம் 4:30 to 5:30. இப்போது இன்று அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சற்று போடுவது நல்லது. தவிர்க்க வேண்டியது மஞ்சள் கலர் அணிவதை தவிர்த்து விடுங்கள். சாப்பிடுவது முள்ளங்கி, புதினா போன்றவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம ஜோதிட பாட நிகழ்ச்சியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆடை அணிகலன்கள் சேர்ப்பதற்காக முறைந்தவரி நடப்பவர்கள். நகை வாங்கிறதுக்காக தப்பு வழியில் குறுக்கு வழியில் போகிறவராக இருப்பார். போட்டி பந்தயில் ஈடுபட்டு புகழ் தேடுபவராக இருப்பார். போட்டி பந்தயங்களில் கண்டிப்பாக ஜெயிப்பார். அதனால் மிகப்பெரிய புகழையும் அடைவார். அதே மாதிரி இவர்கள் வீடு, நிலம், வாகன வகையிலும் கல்வி மேம்பாட்டிலும் பெருமை பெற பெருமுயற்சி செய்வார்கள். அதனால் வீடு வாகனம் வாங்கணிப்பார். கல்வியில் ஒரு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு எல்லாமே பெரும் முயற்சி செய்பவர்களாக இருப்பார். புத்திர புத்திரிகளால், அதாவது அவரோட குழந்தைகளால் அவருக்கு லாபமே கிடைக்கும். அதாவது கடைசி காலத்தில் குடும்பத்தினர் ஆதரவாய் இருந்திடுவர். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுவதாக இருக்குமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். பாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினம் இல்லையா? அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் என்பது குறைந்து போய்விடுகிறது. அன்னையின் மருத்துவ செலவு அதிகரிக்கிறது. மனைவியுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகின்றன. அடுத்து ரிஷபராசி. பொருள் சேர்க்கை, பணவரவு நன்றாக இருக்கிறது. பொருள் சேர்க்கை உண்டாகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஆதாயம் கிடைக்கிறது. அதே மாதிரி சுப்பீரியர்ஸோட பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறுகின்றீர்கள். பிரயாணத்தினால் நல்ல பலன் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கிறது. வெளியூரிலிருந்து நல்ல செய்தி கிடைக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. பணச்செலவு அதிகமாகிறது. புது நண்பர்கள் கிடைக்கின்றார்கள். இன்றைய பொழுது இன்பமாகவே கழிகிறது. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை என்பது இப்போதைக்கு சிந்தனை, கவலை இல்லை. அதே மாதிரி சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியவில்லை. ஆயினும் மனதில் எந்த விதமான நெருடலும் இல்லை. டிவி, சினிமா, ஸ்போர்ட்ஸ் என பொழுது கழிகின்றது. அடுத்து கடகராசி. காரணமில்லாத மனக்கவலை ஏற்படுகிறது. அன்னையின் உடல்நிலை சற்று டல்லாகவே இருக்கிறது. பொருள் நஷ்டமும் வீண் தொல்லைகளும் ஏற்படுகின்றன. ஆயினும் மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கின்றனர். அவர்களால் பணத்தட்டுப்பாடு கூட குறைகின்றது. அடுத்து சிம்மராசி. நூதன ஆடை அணிகலன், ஆடம்பர பொருட்கள் சேர்கின்றன. கோர்ட்டு வழக்கு விவகாரங்களில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படுகின்றது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. பொருளாதாரத்துறையில் முன்னேற்றம் ஏற்படுகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கின்றது. அடுத்து கன்னிராசி. சிறு பிரயாணமும் அதனால் நல்ல ஒரு பலனும் கிடைக்கின்றன. பொருள் வரவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக, உதவியாக இருக்கின்றார்கள். உறவினர்கள் விருந்து ஒன்றில் கலந்து கொள்கின்றீர்கள்.
கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கிறது. அடுத்து துளாராசி. இன்றைக்கி ஓரளவு நன்மையான பலன்களே நடக்கின்றன. வீட்டிலையும் சரி வெளியிலும் சரி நல்ல பேர், செல்வாக்கு, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே நன்றாக இருக்கின்றது. அதே சமயம் பண விரயமும் பண செலவும் உண்டாகின்றது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபட வேண்டாம். சகோதரர்களுடன் உறவு நன்றாக இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கின்றது. பெற்றோரின் உடல்நிலை நன்றாகவே இருக்கிறது. குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கின்றது. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கப் போகின்றது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட நல்ல லாபமே கிடைக்கின்றது. தனுசு. கெட்ட பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. எச்சரிக்கையாகவும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். கோவிலுக்கு செல்வதில் போகணும்னு நினச்சது போக முடியாமல் போய்விட்டது. தடை ஏற்படுகின்றது. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தி தான். நண்பர்கள், உறவினர்களின் ஆதரவு கிடைக்கின்றது. மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அடுத்து மகர ராசி. ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. அதாவது பணவரவு நன்றாகவே இருக்கின்றது. கல்வி கேள்விகளில் மனம் பூரணமாக ஈடுபடுகிறது. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கின்றது. மக்கள் பேர் இல்லாதவர்களுக்கு மக்கள் பேர் உண்டாகிறது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் லாபமே வருகின்றது. அடுத்து கும்பராசி. நண்பர்களால் எதிர்பாராத உதவி கிடைக்கிறது. இன்றைய பொழுது மகிழ்ச்சிகரமாகவே கழிகிறது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் நல்ல லாபம் வருகின்றது. பொருள் வரவு அதிகரிக்கின்றது. மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகிறது. பெரியோர்கள், உறவினர்கள் ஆதரவாக இருக்கின்றார்கள். அடுத்து மீனராசி. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்றது. இளைஞர்கள் காதல் வசப்படுகின்றார்கள். எதிர்பாராத வகையில் சொத்து சுகம் உண்டாகக்கூடும். சொத்து சேர்க்கை உண்டாகக்கூடும். பெற்றோர்கள் உடல்நிலை நன்றாக இருக்கிறது. தெய்வ பக்தி, தான தர்ம செயலில் ஈடுபாடு அதிகரிப்பது என ஆன்மீகத்தில் பெரிய ஈடுபாடு உண்டாகிறது. மனைவியின் உடல்நிலை கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் கணவன் மனைவி உறவு என்பது மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.